ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் டு ஃபில்மி கிராஃப்ட். நான் உங்கள் அருண். தரமான உலக திரைப்படங்களோட வரிசையில இந்த எபிசோடு நான் பார்க்க போற படம் 1991 ஒரு அமெரிக்கன் சைக்காலஜிக்கல் த்ரில்லர் படமாக வெளியான த சைலன்ஸ் ஆஃப் தி லேம்ஸ். இப்போ இந்த படத்துடைய ஒன்லைனர் என்ன அப்படின்னு பாக்குறதுக்கு முன்னாடி இந்த ரிவ்யூ பார்த்து முடிச்சவங்க பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாம் ஷேர் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணும்போது பக்கத்தில் இருக்க நோட்டிபிகேஷன் பெல் ஐகானையும் கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நம்மளுடைய வீடியோஸ் எல்லாம் உங்களை ஆன் டைம் வந்து சேரும். இப்போ இந்த படத்துடைய ஒன்லைனர் என்ன அப்படின்னு நம்ம பார்த்தலாம். வரிசையாக நடக்கின்ற தொடர் கொலைகள், இதுக்கு காரணமான பஃபலோ பில் அப்படின்னு சொல்லி ஒரு சீரியல் கில்லர். இந்த சைக்கோ கில்லரை பிடிக்கணும் அப்படின்னா இன்னொரு சைக்கோ கில்லருடைய உதவியை நாடித்தான் ஆகணும் அப்படின்னு சொல்லி அவங்கிட்ட போய் பேசுற படத்துடைய கதாநாயகி. இறுதியாக அந்த சைக்கோ கில்லரை பிடிச்சாங்களா இல்லையா, இதுதான் படத்துடைய ஒன்லைனர். இப்போ படத்துடைய டீடைல் ரிவ்யூக்கு போகலாம். படத்துல நம்ம ஹீரோயினுடைய பேரு கிளாரிஸ் ஸ்டார்லிங். இவங்க FBI அகாடமியில ஒரு ட்ரெயினியாக இருக்காங்க. FBI ஏஜென்டா கூட ஆக போறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இவங்க படத்துடைய ஃபர்ஸ்ட் சீன்லயே ஜாக்கிங் வாக்கிங்னு எல்லா வேலையும் அந்த ட்ரைனிங் அகாடமிக்குள்ள பண்ணிட்டு இருக்காங்க. அப்ப உங்களை ஆபீஸ்ல இருந்து கூப்பிடுறாங்க, உடனே வந்து FBI போங்க அப்படின்னு சொல்லி இவங்களுக்கு இன்ஃபர்மேஷன் வருது. அதை பேஸ் பண்ணி இவங்களும் அங்க போறாங்க. போனா ஒரு சீனியர் ஆபீசர் இவங்க கிட்ட ஒரு முக்கியமான வேலையை கொடுக்குறாரு. அது என்ன அப்படின்னா, இப்போ வரிசைக்கு பெண்கள் எல்லாரும் தொடர்ந்து கடத்தப்பட்டு கொடூரமான முறையில கொலை செய்யப்படுறாங்க. அவங்களுடைய சடலம் மீட்கப்படும் போது அதுல தோலே இருக்க மாட்டேங்குது. அந்த ஸ்கின்னை உரிச்சு அந்த சைக்கோ கில்லர் அதுல ஏதோ பண்றான். அந்த மாதிரி கொடூரமாக ஒரு சைக்கோ கில்லரை இப்ப போலீஸ் நம்ம தேடிக்கிட்டு இருக்கோம். ஆனா அவனை பிடிக்க முடியல. இதுக்கு ஒரே ஒரு வழி இருக்கு. இவனை மாதிரி இன்னும் சொல்ல போனா இவனை விட கொடூரமான இன்னொரு சைக்கோ கில்லர், அவருடைய பேரு டாக்டர் ஹனிபால் லெக்டர். அவரை நம்ம ஏற்கனவே அரெஸ்ட் பண்ணி உள்ள வச்சிருக்கோம். நீங்க அவர்கிட்ட போய் ஒரு சைக்கோபேத்துங்கிறவன் எந்த மாதிரி இருப்பான், எப்படி எல்லாம் திங்க் பண்ணுவான், அவனை எந்த விஷயம் வந்து இந்த மாதிரி சைக்கோ கொலைகளை பண்றதுக்கு தூண்டுது அப்படிங்கிற மாதிரி விஷயங்கள்லாம் கேட்டு தெரிஞ்சுட்டு வாங்க. அதை வச்சு அட்லீஸ்ட் இந்த மாதிரி ஒரு சைக்கோ கில்லரை பிடிக்க முடியுமா அப்படிங்கிறத நம்ம டிசைட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி அவனை மீட் பண்றதுக்காக ஹீரோயினை அனுப்புறாரு அவர். இவங்க அந்த சாதாரண கொலைகாரனை விட அவ்வளவு கொடூரமான அந்த டாக்டர் ஹனிபால் லெக்டரை மீட் பண்றதுக்காக போறாங்க. கடைசியாக அவரை சந்திச்சு தேவையான விஷயத்தை வாங்கி இந்த சைக்கோ கில்லரை இறுதியாக இவங்க பிடிச்சாங்களா இல்லையா அப்படிங்கறதான் படத்துடைய மொத்த கதையை. இந்த படத்துல எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச விஷயங்கள் என்ன அப்படின்னா, இந்த படத்துடைய ஸ்கிரீன் பிளே. இந்த படத்தை டைரக்ட் பண்ணது ஜோனத்தன் டெம்மியாக இருந்தா கூட இந்த படத்தை ஸ்கிரீன் பிளே பண்ணது டெட் டாலி தான். இந்த படம் 1988 வெளியான ஒரு உண்மை நாவல். இதே த சைலன்ஸ் ஆஃப் த லேம்ஸ் பேர்ல ரிலீஸ் ஆன ஒரு நாவல் தான். அந்த நாவலை அடிப்படையாக கொண்டு எடுக்கப்பட்ட ஒரு படம் தான் இது. இருந்தாலும் இந்த படத்துல டெட் டாலி பண்ண ஸ்கிரீன் பிளே நீங்க சொல்லியே ஆகணும். படத்துடைய முக்கியமான அம்சமே, நீங்க படத்துல எந்த நிமிஷத்துல இருந்து இந்த படத்தை நீங்க பார்த்தாலும் சரி, அடுத்த 5 to 10 நிமிஷத்துக்குள்ள பரபரப்பு நம்மளை தொத்திக்கிறோம். அடுத்து என்ன நடக்க போதோ அப்படிங்கிற ஒரு ஃபீலை நம்ம கொண்டு வந்து விட்டுருவாங்க. அப்படி இருக்கும் இந்த படத்துடைய ஸ்கிரீன் பிளே. ரெண்டாவது விஷயம், இந்த படத்துல எனக்கு ரொம்ப பிடிச்சது, இந்த படத்துல நடிச்ச முக்கியமான 2 லீட் கேரக்டர்ஸ். ஒன்னு ஹீரோயினாக அந்த கிளாரிஸ் ஸ்டார்லிங் அப்படிங்கிற அந்த FBI ட்ரைனிங்காக அந்த ஹீரோயின் கதாபாத்திரத்தை ஏற்று நடிச்ச ஜோடி ஃபாஸ்டருடைய பர்ஃபார்மன்ஸ். ரெண்டாவது டாக்டர் ஹனிபால் லெக்டர் அப்படிங்கிற அந்த மிகப்பெரிய சைக்கோ கில்லராக அந்த ரோலை ஏற்று நடிச்ச ஆந்தனி ஹாப்கின்ஸ் உடைய பர்ஃபார்மன்ஸ். இவங்க 2 பேரும் தாறுமாறான ஒரு பர்ஃபார்மன்ஸ், ஒரே சீனுங்க. ஆக்சுவலா எங்க ஹனிபால் லெக்டர் இருந்தாரோ அந்த இடத்துல இருந்து அவரை மூவ் பண்ணி இன்னொரு இடத்துல ஒரு கம்ப்ளீட்டாக கூண்டு மாதிரி இருக்க ஒரு இடத்துல போட்டு அவரை வச்சிருவாங்க. போலீஸ் செக்யூரிட்டி எல்லாம் போட்டு வச்சிருவாங்க. அந்த இடத்துல நம்ம ஹீரோயின் திருப்பியும் அவரை மீட் பண்ண போவாங்க. போகும்போது ஹீரோயின் சின்ன வயசுல ஒரு 10 வயசு பொண்ணா இருக்கும்போது அவங்களுடைய அப்பா இறந்துட்டாங்க. அதுக்கப்புறம் நான் ஒரு ரிலேட்டிவ் வீட்டுல இருந்தேங்கிற ஒரு அவங்களுடைய ஒரு பேக்ரவுண்ட் ஸ்டோரி ஒன்று சொல்லுவாங்க, ஒரு பிளாஷ்பேக் ஸ்டோரி சொல்லுவாங்க. அந்த ஸ்டோரிய ஆந்தனி ஹாப்கின்ஸ் கிட்ட ஜோடி ஃபாஸ்டர் பேசுற மாதிரி காட்சி அமைப்பது. 2 பேரும் ஆக்சுவலா சாதாரணமா கேமராவை பார்த்து பேசுறதாகத்தான் சீனு. கேமராவை பார்த்து சிம்பிளா சொன்ன டைலாக் பேசிட்டு போனோம். ஆனா நம்ம கேமராவை பார்த்தா பேசுறாங்க அப்படிங்கிறதையும் தாண்டி சில தருணங்கள்ல நம்ம கிட்ட தான் பேசுறாங்களோ அப்படின்னு ஒரு ஃபீல் நமக்கு வரும். அவங்க முன்னாடி சேர போட்டு உட்காந்து நம்ம முன்னாடி உட்காந்து நம்ம கிட்ட அவங்க பேசினா எந்த அளவுக்கு ஒரு துல்லியமான முகபாவனைகள் இருக்குமோ அந்த அளவுக்கு இருக்கும். அவங்க ரொம்ப மெய்மறந்து ஏதோ ஒரு விஷயத்த ஜோடி ஃபாஸ்டர் ஹீரோயினை சொல்லிக்கிட்டு இருக்கும் போது ஆந்தனி ஹாப்கின்ஸ் அப்ப கவுண்டர் ஆர்கியூமெண்ட் மாதிரி கவுண்டர் அங்கங்க ஒரு டைலாக் கொடுத்துக்கிட்டே இருப்பாரு. செம்மையான ஒரு சீனு. அந்த சீனை அவ்வளவு கியூட்டாக அவங்க மொத்தமாக எடுத்திருப்பாங்க. அது பாருங்க, உங்களுக்கு தெரியும். இவங்க 2 பேருடைய நடிப்பு எந்த அளவுக்கு இந்த படத்துல உச்சத்துல இருந்தது அப்படிங்கிறதன் வெளிப்பாடாகத்தான் இவங்க 2 பேருமே அந்த படத்துக்கு ஆஸ்கார் அடிச்சிருக்காங்க.
இவங்க 2 பேர் மட்டும் இல்ல, இந்த படம் 5 டிபார்ட்மெண்ட்டுக்கு ஆஸ்கார் வாங்கியிருக்கு. பெஸ்ட் ஹீரோ இவர் வாங்கியிருக்காரு, பெஸ்ட் ஹீரோயின் இவங்க தான் வாங்கியிருக்காங்க, பெஸ்ட் டைரக்டர் வாங்கியிருக்காரு, பெஸ்ட் பிக்சர் வாங்கியிருக்காங்க, பெஸ்ட் அடாப்டட் ஸ்கிரீன் பிளே வாங்கியிருக்காங்க. இந்த 5க்குமே இந்த படம் ஆஸ்கார் அடிச்சிருக்கு. அவ்வளவு ஒரு அற்புதமான படம். மூணாவது, இந்த படத்துல எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச விஷயம், இந்த கூஸ் பம்ப்ஸ் சீன் சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி சில சீன்ஸை அப்படி நமக்கு ஒரு பரபரப்பா ஆக்கி விட்டுருப்பாங்க. ஒரு சாதாரண சீனா இருக்கும். யோசிச்சு பாருங்க, ஒரு சைக்கோ கில்லர் கிட்ட போய் நீங்க பேசிட்டு வாங்கம்மான்னு சொல்லி ஒரு உயர் அதிகாரி நம்மள அனுப்புறாரு. இதான் சீனு. போய் நம்ம அவரை பேச போறோம். ஆனா அந்த சைக்கோ கில்லரை நமக்கு அந்த சீன் வரைக்கும் இன்ட்ரோடியூஸ் பண்ணிருக்க மாட்டாங்க. யாரு? டாக்டர் ஹனிபால் லெக்டர்ங்கிறவர் யாருங்கிறத ஃப்ரேமுக்குள்ள காமிச்சிருக்கவே மாட்டாங்க அந்த சீன் வரைக்கும். அப்போ அவரு ஒரு சைக்கட்ரிக் ஹாஸ்பிட்டல், அதவே ஒரு ஜெயில் மாதிரி ஆக்கி வச்சு உள்ள போட்டிருப்பாங்க. அந்த சீன்ல அவங்கள பார்க்க போற இவங்க உள்ள போகும்போது சில ஃபார்மாலிட்டிஸ் எல்லாம் இருக்கும் இல்லையா, எல்லாம் ரெஜிஸ்டர் எல்லாம் சைன் பண்ணிட்டு இதெல்லாம் பண்ணிட்டு போகணும் இல்லையா, ஆக்சஸ் கார்டு எல்லாம் வாங்கிட்டு இதெல்லாம் பண்ணிட்டு உள்ள போற சீன்ல அங்க இருக்க ஒரு போலீஸ்காரர் சொல்லுவார், நீங்க பார்க்க போறது டாக்டர் ஹனிபால் லெக்டரை. அந்த ஆளை பத்தி முன்ன கேள்விப்பட்டிருக்கீங்களா? அப்படி ஒரு சைக்கோ கில்லர் வரலாற்றிலே கிடையாது. அவ்வளவு ஒரு கொடூரமான நபரு. ரொம்ப கேர்ஃபுல்லாக டீல் பண்ணுங்க அப்படிமாங்க. படம் பார்க்குற ஆடியன்ஸான நமக்கு அப்படி என்ன பெரிய அப்பாட்டக்கிறவர் அப்படிங்கிற அந்த முதல் கொஸ்டின் வரும். ரெண்டாவது அந்த போலீஸ்காரர் சொல்லுவாரு, ஆமா நீங்க இவரைத்தான் பார்க்க போறீங்கன்னு சொல்லி டிபார்ட்மெண்ட்ல கிளியரா சொல்லிட்டு வந்துட்டீங்க இல்லையா, ஏன்னா இவரை பார்க்கறதுக்கு நிறைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் எல்லாம் இருக்கு, அதெல்லாம் உங்களுக்கு சொல்லி தான் அனுப்பியிருப்பாங்க, எப்படி இவரை ஹேண்டில் பண்ணணுங்கிறத கிளியரா சொன்னாங்களா அப்படின்னு அடுத்த கொஸ்டின் வைப்பார் அவர். இவங்களுக்கு 2வது தடவையே அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை நான் பாத்துக்கிறேங்க அப்படிம்பாங்க. ஆனா படம் பார்த்துக்கிட்டு இருக்க ஆடியன்ஸான நமக்கு ரொம்ப ஹைப் கொடுக்குறாங்களே அப்படிங்கிற ஒரு ஃபீல் நமக்கு வந்துட்டு போகும். அதே இது மூணாவதா திருப்பி அந்த போலீஸ்காரர் சொல்லுவாரு, இவன் எவ்வளவு கொடூரமான ஆளுங்கிறதுக்கு இன்னும் ஒரே ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். இப்படித்தான் திடீர்னு எனக்கு நெஞ்சு வலிக்குதுன்னு சொல்லி கொஞ்ச நாளைக்கு முன்னாடி சொன்னான். அந்த காரணத்தினால சரி ஓகே ஒரு மெடிக்கல் அசிஸ்ட் பண்ணலாம்னு சொல்லி ஒரு நர்ஸை உள்ள அனுப்பணும். போன நர்ஸுடைய நாக்கைய கடிச்சு தின்னுட்டான் அவன். அந்த அளவுக்கு கொடூரமான ஒரு கொலைகாரன். பாத்துக்கங்க, அவனை ஒரு கிளாஸ்ல கன்சீல் பண்ண ஒரு ரூம் மாதிரி ஒரு செல்லு அதுக்குள்ளதான் போட்டு வச்சிருக்கோம். நல்லா தெரிஞ்சுக்கங்க, அந்த கிளாஸுக்கு முன்னாடி ஒரு 3 அடி தூரத்திலேயே ஒரு சேர் போட்டிருப்போம். அந்த சேர்ல மட்டும் தான் நீங்க உட்கார்ந்து பேசணும். எந்த காரணத்தை கொண்டும் அவன் உங்களை பயங்கரமா டெம்ப் பண்ணி பக்கத்துல வந்து பேசுறதுக்கு பல விஷயங்கள் பண்ணுவான். அவன் அதெல்லாம் கில்லாடி. ஏன்னா அவன் சைக்காட்ரிக் டாக்டரா இருந்தவன். அதனால எந்த காரணத்தை கொண்டும் ஈவன் அந்த கிளாஸ் கேபின் பக்கத்துல கூட போய் நின்று நீங்க பேசக்கூடாது, பத்திரமா பாத்துக்கங்க அப்படின்னு இவங்க சொல்ற அந்த விஷயங்கள்லாம் அந்த ஹனிபால் லெக்டர்ங்கிறவன் அப்படி பெரிய ஆளா என்னங்க இருக்கு அப்படிங்கிற கண்டிப்பாக ஒரு பதபதைப்பையும் ஒரு பெரிய ஆர்வத்தையும் நமக்குள்ள உண்டு பண்ணும். அதுக்கப்புறம் தான் ஆந்தனி ஹாப்கின்ஸ் உடைய அந்த இன்ட்ரோவே கொடுப்பாங்க. ஆனா நம்ம மனசுக்குள்ள இப்படியா அப்படியான்னு என்னென்னமோ நினைச்சிட்டு போய் அந்த கதாபாத்திரம் இன்ட்ரோடியூஸ் ஆகும்போது பார்த்தா ஆளு அவ்வளவு சாமிங்க மெத்த படிச்ச மேதாவி மாதிரி. சா என்னங்க இவரா சைக்கோபாத் கில்லருங்கிறீங்க, ஆள் பாக்குறதுக்கு எந்த அளவுக்கு படிச்சவரா எவ்வளவு டீசெண்டா இருக்காரு அப்படிங்கிற ஒரு கதாபாத்திரமாக நமக்கு இன்ட்ரோடியூஸ் பண்ணிருப்பாங்க. நமக்கே தூக்கி வாரி போடும். நம்ம நினைச்சது ஒண்ணு, ஆனா அந்த ஆள் வேற மாதிரி இருக்கானே அப்படிங்கிற மாதிரி. ஆனா படத்துடைய லேட்டர் பாட்டுல உண்மையாகவே அந்த ஆள் எப்படி ஒரு சைக்கோபாத் கில்லருங்கிறத காமிச்சிருப்பாங்க. அந்த கேரக்டர் எவ்வளவு கொடூரமான ஒரு நபருங்கிறதையும் காமிச்சிருப்பாங்க. அதுதான் அந்த கதாபாத்திரத்துடைய வெற்றியை. ஆந்தனி ஹாப்கின்ஸ் அந்த ரோலை அள்ளி சாப்பிட்டுருப்பாரு. செம்ம கேஷுவலான டைலாக் டெலிவரி. ஆனா அவர் எப்படி ஹீரோயினை இம்ப்ரெஸ் பண்ற மாதிரி பல டைலாக்ஸை பேசுறாரோ அதெல்லாம் பார்க்கறதுக்கு மிரட்சியாக இருக்கும் ஆடியன்ஸுக்குமே. அடுத்ததாக இந்த படத்துல எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச விஷயம் இந்த படத்துடைய எடிட்டிங். கிரீக் மெக்கே தான் இந்த படத்துடைய எடிட்டரு. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த படத்துல ஒரு இடத்துல கூட லேகிங் இல்லாம அடுத்தடுத்து என்ன நடக்க போகுது, இந்த சைக்கோபாத் கில்லர் கிட்ட இருந்து என்ன விஷயத்தை கறந்து இப்ப கடைசியில அந்த சைக்கோபாத் கில்லரை போய் ஹீரோயின் பிடிக்க போறாங்க அப்படிங்கிற அந்த பரபரப்பை கடைசி ஃப்ரேம் வரைக்கும் மெயின்டைன் பண்ணியிருப்பாங்க. அந்த அளவுக்கு சூப்பராக இருக்கும் படத்துடைய எடிட்டிங்கும். இதெல்லாம் தாண்டி இந்த படத்துடைய சினிமோட்டோகிராஃபி நான் எப்பயும் சொல்ற மாதிரி எனக்கு பிடிச்ச அந்த ஹாலிவுட்டுக்கான ஒரு கலர் டோன் யூஸ் பண்ணி எடுத்திருப்பாங்க. அவ்வளவு சூப்பராக இருக்கும். சின்ன சின்ன சிங்கிள் ஷாட்ஸ் அங்கங்க ட்ரை பண்ணிருப்பாங்க. அதுவும் நிறைய நைட் சீக்வன்ஸ் எல்லாம் இருக்கு. அதுவும் அந்த முக்கியமான சைக்கோ கில்லர் இருக்கானே அவனுடைய வீட்டுக்குள்ள இன்டீரியர் ஷாட்ஸ் எல்லாம் நிறைய இருட்டிலே நடக்கிற மாதிரி சில காட்சிகள்லாம் இருக்கு. அவ்வளவு சூப்பராக எடுத்திருப்பாங்க. அது எல்லாத்தையும் அடல்ட் கண்டென்ட்டை பொறுத்த அளவுக்கு இந்த படத்துல நிச்சயமாக அடல்ட் கண்டென்ட் இருக்கு. இந்த படம் ஃபேமிலியோட பார்க்கக்கூடிய படமே கிடையாது. அதனால தயவு செஞ்சு அதை தவிருங்க. இந்த படத்துக்கு ஃபில்மி கிராஃப்ட் கொடுக்கக்கூடிய ரேட்டிங் 8.5 out of 10. இப்போ நம்மளுடைய அடுத்த செக்மெண்டான இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட்ஸ் அபௌட் தி மூவிக்கு போகலாம்.
இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ரொம்ப பிடிச்சிருந்ததுன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்கள் ஏதாவது இருந்தது அப்படின்னா கீழே இருக்க கமெண்ட் செக்ஷன்ல எங்களுக்கு தெரிவிங்க. வீடியோவை க்ளோஸ் பண்றதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணும்போது பக்கத்தில் இருக்க நோட்டிபிகேஷன் பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்க. அப்பதான் எங்களுடைய வீடியோஸ் எல்லாம் உங்களை ஆன் டைம் வந்து சேரும். இதே மாதிரி இன்னொரு உலகத்தரமான படத்தோட அடுத்த முறை உங்களை சந்திக்கிற வரைக்கும் இட் இஸ் அருண் சைனிங் ஆஃப். பை.